சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. இந்திய கடலோர காவல் படை தினத்தை முன்னிட்டு சென்னை துறைமுகத்தில் இருந்து 15 நாட்டிக்கல் மைல் தூரத்தில் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். Off the camera. எடுத்துட்டேன் இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சதீஷ் முருகன். இந்த சாகச நிகழ்ச்சியில் எந்த மாதிரியான சாகசங்கள் எல்லாம் நிகழ்த்தப்பட்டது? இதில் எவ்வளவு வீரர்கள் பங்கேற்றார்கள்? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். கொரோனா பெருந்தொற்று காலத்திற்கு பிறகாக 4 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைய தினம் இந்திய கடலோர காவல் படையினுடைய 48வது ஆண்டு தினத்தை முன்னிட்டு இந்த சாகச நிகழ்ச்சிகள் பொதுமக்கள் மற்றும் கடலோர காவல்படை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், தொழில் பாதுகாப்பு படையினுடைய குடும்பத்தினர் என சுமார் 1500 பேருக்கு இந்த சாகசங்கள் நிகழ்த்தி காட்டப்பட்டன. வருடம் பிப்ரவரி 1ஆம் தேதி இந்திய கடலோர காவல்படை தொடங்கிய தினமாக அந்த மாதம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளை கடலோர காவல்படை செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கிழக்கு பிராந்திய இந்திய கடலோர பகுதியை சேர்ந்த கப்பல்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள், ஏரோப்ளேன்கள் இந்த சாகச நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு சாகசங்களை நிகழ்த்தினர். குறிப்பாக நடுக்கடலில் ஒரு கப்பலானது தீப்பிடித்தாலோ, மீனவர் படகு தீப்பிடித்தாலோ அதை உடனடியாக கடலோர காவல்படையினுடைய ரோந்து கப்பல் எவ்வாறு அதை தீயை அணைத்து அவர்களை மீட்கிறது என்பது குறித்த காட்சிகள் தத்ரூபமாக நிகழ்த்தி காட்டப்பட்டன. அதே போல கடலில் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய புயலில் சிக்கி கடலில் சிக்கி இருக்கக்கூடிய மீனவர்கள், பொதுமக்களை ஹெலிகாப்டர் மூலமாக எப்படி மீட்பது போன்ற காட்சிகளானது இடம்பெற்றிருந்தன. அதே போல இந்திய கடலோர காவல்படையினுடைய கப்பல்களின் அணிவகுப்புமானது இந்த தினத்தில் நடைபெற்றது. 8 கப்பல்கள் இந்த அணிவகுப்பில் கலந்து கொண்டு தங்களுடைய ஒவ்வொரு கப்பலுக்கும் உரிய செயல்பாட்டினை செய்து காட்டினர். இந்த நிகழ்ச்சியின் பொழுது பல்வேறு கடலோர காவல்படைத்துறையினுடைய அதிகாரிகள் இடம்பெற்றிருந்தார்கள். டார்னியர் என்று சொல்லக்கூடிய கடலோர காவல்படை ரோந்து விமானமும் இதில் பயன்படுத்தப்பட்டது. விமானம் எவ்வாறு ரோந்து பணியின் போது ஈடுபடுகிறது, ஹெலிகாப்டர்கள் எவ்வாறு ரோந்து பயணத்தின் போது ஈடுபடுகின்றன போன்ற காட்சிகளானது தத்ரூபமாக நிகழ்த்தி காட்டப்பட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில கிழக்கு பிராந்திய ஐஜி டானி மைக்கேல் தலைமையிலான கமாண்டர் தலைமையிலான அணியினர் இன்றைய தினம் இந்த சாகச நிகழ்ச்சியில ஈடுபட்டிருந்தார்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பல்வேறு பொதுமக்களும் தங்களுடைய புதிய அனுபவமாக இது இருந்ததாகவும், கடலோர காவல்படையினருடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்து தங்களால் நேரடியாக அனுபவிக்க முடியும் என்று பொதுமக்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தனர். இதே போல இந்த நிகழ்ச்சி குறித்து, இந்த ஒருங்கிணைப்பு குறித்து பேசும் பொழுது ஐஜி டானி மைக்கேல் தெரிவித்தது என்னவென்றால், கடந்த 2019ஆம் ஆண்டு கொரோனா தொற்றுக்கு பிறகாக 4 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக மீண்டும் இது தொடங்கப்பட்டிருக்கிறது. 48வது ஆண்டு தினம் என்பதால் இந்த மாதம் முழுவதும் இந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து நடத்தி வருகிறோம். 3 நாட்கள் நடைபெறக்கூடிய காட்சிகள் நேற்று தினம் தொடங்கி இருக்கிறது. இன்றைய தினம் பொதுமக்களுக்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. நாளை தினம் அதிகாரிகள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய சாகச நிகழ்ச்சியும் நடைபெற இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். கிழக்கு பிராந்திய கடலோர பகுதிகளான தமிழ்நாடு கடலோர காவல் பகுதி, அதே போல ஆந்திரா, புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள், குறிப்பாக தங்க கடத்தல் தடுப்பு நடவடிக்கைகள், அதே போல போதைப் பொருள் கடத்தல் போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை கடந்த ஆண்டுகளில் தீவிரமாக இந்திய கடலோர காவல்படை ஈடுபட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து பல்வேறு இளைஞர்கள், தமிழகத்தை சேர்ந்த இளைஞர்கள் கடலோர காவல்படையில் இணைந்து தங்கள் சேவையை நாட்டிற்கு அர்ப்பணிக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை வைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.